السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فرب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم آتني علما وفهما وتفهيما. اللهم علمني تأويل القرآن العظيم وفقه سنة نبيك محمد صلى الله عليه وسلم ونصائحهما ومواعظهما. وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد. اللهم اغفر لجميع العلماء المسلمين وسلاطينهم وحكامهم المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه من السلف والخلف والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم لإعلاء كلمتك ورفع راية الإسلام. اللهم يا حي يا قيوم بك أستعين وبك أقول وبك التوفيق. اللهم يسر لي الحق. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, காதி இயாத் ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்கள் தொகுத்த அற்புதமான நூலாகிய அஷிஃபாவிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மகத்தான ஒரு இறை தூதர், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, உயர்வுகள் என்ன, மதிப்புகள் என்ன, மரியாதைகள் என்ன, கண்ணியங்கள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் படித்து வருகின்றோம். அந்த தொடரிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய உயர்வான அறிவும் ஞானமும் மகத்தான தத்துவமும் மொழித்திறமையும் அதுபோன்று நுண்ணறிவும் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பற்றித்தான் இமாம் அவர்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே பேசி வருகின்றார்கள். அதாவது, நாம் எந்த ஒரு தலைவரை பின்பற்றுகிறோமோ அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும்போது, அவருடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, அவருடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ளும்போது, அல்ஹம்துலில்லாஹ், இந்த உள்ளத்திலே அவர் மீதுண்டான அன்பை அதிகப்படுத்துவதும் அவர் மீதுண்டான பற்றை அதிகப்படுத்துவதும் நமக்கு ஒரு இலகுவாக இருக்கும். இன்று பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் என்றே தெரிவதில்லை. ஒரு மக்கள் வெறும் ஒரு சில நம்பிக்கையின் அடிப்படையில் சில சடங்குகளை செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். அதுவோ நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான உண்மையான அன்பு என்பது அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினானோ, சிறப்பித்தானோ, அவர்களது சிறப்புகள் மரியாதைகளை எப்படி அல்லாஹு தஆலா வேதத்திலே வர்ணித்திருக்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்களோ அப்படி அறிந்து கொள்வது முதலாவதாக. இரண்டாவதாக அவர்களை ஈமான் கொள்வது. மூன்றாவதாக அவர்களுடைய வழிகாட்டுதல்களை கற்றுக்கொள்வது. நான்காவதாக அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது. ஐந்தாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணம் செய்வது. அல்லாஹுடைய தூதரின் அழைப்பை கொண்டு மக்களை அழைப்பது. இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய உண்மையான அன்பு. அவர்கள் எந்த அல்லாஹுவை வணங்கி அவனுடைய பொருத்தத்தை தேடினார்களோ
அந்த அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக தன்னைத்தானே அவர்கள் மாய்த்து கொண்டார்களோ, தன்னை அர்ப்பணித்தார்களோ, அந்த அல்லாஹுவை வணங்குவதில், அவனுடைய பொருத்தத்தை தேடுவதிலே தன்னை அர்ப்பணிப்பது, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய உண்மையான அன்பு. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நூலை நாம் படிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. நேற்றைய அதாவது சென்ற அமர்வினுடைய தொடர்ச்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில பகுதிகளை பார்த்ததற்கு பிறகு அடுத்தடுத்த பகுதிகளுக்குள் செல்வோம். குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய நாவன்மை, அதாவது மொழித்திறமை கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய மதிநுட்பத்தினுடைய சிறப்பை விளக்கின்ற இந்த பாடத்திலே முதல் பகுதியாக இமாம் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவு ஞானத்தை விளக்கக்கூடிய இந்த பகுதியில் அதில் ஒரு பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய நாவன்மை, சொல் திறமை கொடுக்கப்பட்டிருந்தார்கள், ஒவ்வொரு மக்களிடத்திலும் அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய அரபி ஆழத்திற்கு ஏற்ப அதைவிட சிறப்பான முறையில் எப்படி பேசி அந்த மக்களுக்கு இந்த இஸ்லாமை எடுத்து சொன்னார்கள் என்பதைத்தான் முதல் பகுதியிலே இமாம் அவர்கள் சில உதாரணங்களை கொண்டு விளக்குகிறார்கள். அதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். وكتب لهم في الوظيفة الفريضة وكتب لهم في الوظيفة الفريضة ولكم العارض والفريش وذو العنان الركوب والفلو الضبيس لا يمنع سرحكم ولا يعضد طلحكم ولا يحبس دركم ما لم تضمروا الرماق وتأكلوا الرباق من أقر فله الوفاء بالعهد والذمة ومن أبى فعليه الربوة. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டு மக்களுக்கு இந்த கடிதம் எழுதினார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள்? وكتب لهم في الوظيفة الفريضة, அதாவது ஜக்காத்துடைய பகுதியை பற்றி குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யமன் நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதினார்கள். யமன் நாட்டு மக்கள் குறிப்பாக விவசாயங்களை உடையவர்களாகவும் அதிக கால்நடைகளை உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்களில் ஜக்காத்தை பற்றிய அதிகமான விளக்கங்களை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தினுடைய தொடரிலும் சொல்கிறார்கள், உங்களுக்கு, அதாவது முன்னாடி வக்கத்தபலகும் அவர்களுக்காக எழுதினார்கள், அதில் லக்கும் என்ற வார்த்தை இருக்கும், ஃபில் வதீஃபதி அல் ஃபரீதத்து, அதாவது ஜக்காத் எது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அல் வதீஃபா என்றால் கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்திலே அல் ஃபரீதத்து, அதாவது எந்த கால்நடைகள் முதிர்ந்ததாக இருக்கிறதோ, அதாவது அதை நீங்கள் நல்ல பழக்கப்படுத்தி உங்களுடைய வேலைகளுக்காக வைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மாதிரியான கால்நடைகள் உங்களுக்கே உரிமையானவை, அவற்றை நாங்கள் ஜக்காத்திலே எடுக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கால் பிற்காலங்களில் ஜக்காத்து வசூல் செய்ய வரக்கூடியவர் அந்த மக்களிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்திலே எதை வசூலிக்க வேண்டும் என்பதை அறியாதவராக இருந்து இந்த மாதிரியான செல்வங்களை அவர்களிடமிருந்து எடுத்து விடக்கூடாது. அதாவது பைத்துல் மாலுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கின்றது அல்லது ஏழைகளுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட கால்நடைகளை அந்த மக்களிடமிருந்து வசூலித்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக ஒரு பத்திரத்தை எழுதி, ஒரு கடிதத்தை எழுதி அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக, ஒரு உத்தரவாதமாக கொடுத்து விட்டார்கள். சொன்னார்கள், வகதப லஹும் ஃபில் வதீஃபதி, இந்த இடத்துல அல் வதீஃபா என்பது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை குறிக்கிறது. பொதுவாக கடமைகளுக்கு, பொறுப்புகளுக்கு, வேலைகளுக்கு சொல்லப்படும் அல் வதீஃபா என்பது. அல் ஃபரீதா, அதில் என்ன உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? அல் ஃபரீதா, அதாவது
அந்த வயது முதிர்ந்த பக்குவப்படுத்தப்பட்ட அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்ட உங்களுக்கு பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டகங்கள் கால்நடை ஆடு மாடுகள் இருக்கின்றனல்லவா, அந்த ஒட்டகங்களெல்லாம் உங்களுக்கு உரியவை, அவற்றை ஜக்காத்திலிருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எந்த கால்நடைகள் நோய் நொடிகளால் பயனற்று போய்விட்டனவோ அந்த கால்நடைகளையும் ஜக்காத்து வசூலிக்கப்படக்கூடிய கால்நடைகளில் சேர்த்து உங்களிடமிருந்து ஜக்காத்து வசூலிக்கப்படாது. இப்போ உதாரணமாக 5 ஒட்டகம் இருக்குது, அல்லது 40 ஆடுகள் இருக்குது, சரியா, அல்லது 30 மாடுகள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஒரு மாடு எந்த வகையிலுமே, அல்லது ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு ஆடு எந்த வகையிலுமே பயனற்றதாக நோய் நொடியாக போய் அது ஒரு மூலையில் கிடக்கு. இப்போ அந்த ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தால் இங்கே 40 பூர்த்தியாகும் அல்லது 5 பூர்த்தியாகும். அப்படி இருக்கும் பொழுது ஜக்காத் அதன் மீது கடமையாயிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ எது உங்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல், அதாவது இந்த மாதிரி நோய்களால் அல்லது உடல் முற்றிலுமாக அதாவது பலனற்று போய் கிடந்தனவோ அவற்றையெல்லாம் ஜக்காத்துடைய பொருளில் கணக்கெடுக்கப்பட்டு உங்களிடமிருந்து ஜக்காத்து வசூலிக்கப்படாது. அதை எந்த வகையிலையுமே பயன்படுத்த முடியாது. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டவை. ஸோ இப்படி 2 அர்த்தங்கள் இந்த வார்த்தைகளுக்கு அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக 2 அர்த்தங்களில் எந்த அர்த்தத்தை வைத்தாலும் நமக்கு சட்டத்தின்படி பொருத்தமானதாக இருக்கும். வகதப லஹும் ஃபில் வதீஃபத்தில் ஃபரீதத்து. அடுத்து வலக்கும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல் ஆரிது வல் ஃபரீஷு வதுல் இனானிர் ரகூபு. அதே போல் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது என்னென்ன ஒட்டகங்கள் என்று சொன்னால் மன்னிக்கணும், அதாவது வகதப லஹும் ஃபில் வதீஃபத்தி அல் ஃபரீதத்து, அது முடிந்து விட்டது. அதாவது உங்களுக்கு ஜக்காத்தில் நம்ம எதை வாங்குவோம் என்று சொன்னால், அதாவது நடுத்தரமான ஒட்டகங்களை தான் வாங்குவோம். எது வயது முதிர்ந்து விட்டதோ அந்த மாதிரியான, அதாவது வயது முதிர்ந்ததோ அல்லது பக்குவப்படுத்தப்பட்ட பழக்கப்படுத்தப்பட்ட நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி கால்நடைகளை நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? இந்த நோய் நொடின்னு சொன்னோமா இல்லையா, அது இதுக்குள்ள அர்த்தம் இல்லை, 2வது உள்ள வார்த்தைக்குள்ள அர்த்தம். வலக்கும் அல் ஆரிது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? அல் ஆரிது, நோய் நொடி ஏற்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய கால்நடைகள் அது உங்களுக்கானது. அதை ஜக்காத்தில் நம்ம கணக்கில் கொண்டு வர மாட்டோம். அதே போல் வல் ஃபரீஷு, எந்த ஒட்டகங்கள் அல்லது ஆடு மாடுகள் குட்டி போட்டு, அதாவது இப்போ தான் குட்டி போட்டிருக்கு, அந்த மாதிரியான ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த ஒட்டகங்களையும் நம்ம எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்கும் பொழுது அது அந்த குட்டிக்கு பிரச்சனையாக போயிடும் பால் கொடுப்பதற்கு. அதனால் அதையும் நம்ம ஜக்காத்தில் எடுக்க மாட்டோம், அது உங்களுக்குரியது. அதே போல் வதுல் இனானிர் ரகூபு, நீங்கள் பயன்படுத்துவதற்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய குதிரைகள், நீங்கள் வாகனிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரைகள், அவற்றிலிருந்தும் ஜக்காத்து உங்களிடம் எடுக்கப்படாது, அவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவை. அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களுடைய கருத்துப்படி குதிரைகள் பயன்பாட்டுக்கு அல்லாமல் இருக்குமானால் அந்த குதிரைகளுக்கு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த குதிரைகளிலிருந்து ஜக்காத்து வசூலிக்கப்படும் என்பது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அதுபோன்ற மற்ற அறிஞர்களுடைய கருத்து. சரிங்களா? அந்த அடிப்படையில் அப்படி குதிரைகளிலிருந்து ஜக்காத்து வாங்கும் பொழுது அதிலிருந்து விலைகளை நிர்ணயித்து அந்த விலைகளுக்கு ஏற்ப ஒரு குதிரை எடுக்கப்படுமானால் அந்த குதிரை எதுவாக இருக்கக்கூடாது, அந்த குதிரையின் உரிமையாளர்கள் தங்களுக்காக வேண்டி பழக்கப்படுத்தி பயிற்சி கொடுத்து பயன்பாட்டுக்காக வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த குதிரைகளை எடுத்து வந்து விடக்கூடாது. அது ஏன், அதை எடுத்துட்டு வர்றது ரொம்ப இலகுவானது, அதை விற்கிறது இலகுவானது, ஆனால் அது உரிமையாளர்களுக்கு சிரமம் கொடுத்ததாக ஆகிவிடும். அப்போ நமக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக உரிமையாளர்களுக்கு சிரமம் கொடுப்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய அழகிய வழிமுறை அல்ல. அதுபோன்று வல் ஃபலு தபீசு, இந்த குட்டிகள், ஒட்டகத்தினுடைய குட்டிகள் இருக்கா,
அது வளர்ந்து வரும் பொழுது ஓரளவுக்கு வளர்ந்ததற்கு பிறகுதான் அதற்கு நீங்கள் கடிவாளமிட்டு அதற்கு நீங்கள் இருக்கை போட்டு அதை நீங்கள் சவாரிக்காக வேண்டியோ அல்லது வண்டி இழுப்பதற்காக வேண்டியோ அல்லது வேறு தேவைகளுக்காக வேண்டியோ பயன்படுத்த முடியும். அது வரைக்கும் அது ரொம்ப செல்லத்தில் முரண்டு பிடிச்சதாக இருக்கும். அந்த மாதிரி குட்டிகளும் உங்களுக்கு உரியவை, அவற்றை நாங்கள் ஜக்காத்தில் எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த குட்டிகள் இருக்கின்றன அல்லவா, அந்த மாதிரி குட்டிகளையும் அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படும். ஏனென்று சொன்னால் அது பயிற்சி கொடுக்கப்படாத வரை அதை எதற்கு வேண்டுமானாலும் பயிற்சி கொடுக்கலாம். வேகமாக ஓடுறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம், தாண்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம், போருக்கு பயிற்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குட்டிகள் இருக்கின்றன அல்லவா, அந்த மாதிரி குட்டிகளையும் உங்களிடமிருந்து எடுக்கப்படாது. ஸோ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்து சிஸ்டம் என்பது இது அல்லாஹுடைய ஒரு மார்க்க வரி. ஏழைகளுக்காக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் செல்வந்தர்கள் மீது கட்டாய கடமையாக்கிய, தொழுகையை போன்று நோன்பை போன்று கட்டாய கடமையாக்கிய ஒரு மகத்தான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பின்பற்றும் போது யாரிடமிருந்து அந்த ஜக்காத்து வசூலிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு சிரமம் அளிக்காத வகையில் அந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் தான் இந்த வழிகாட்டுதல். சரியா? மீண்டும் படிக்கிறேன், கவனிங்க. வகதப லஹும் ஃபில் வலீஃபதி அல் ஃபரீதத்து, உங்களுக்கு ஜக்காத்திலே அல் ஃபரீதா வயது முதிர்ந்த நீங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒட்டகைகள் எல்லாம் உங்களுக்கு உரியவை, அவற்றை நாங்கள் எடுக்க மாட்டோம். வலக்குமுல் ஆரிது, நோய் நொடிகளால் பலவீனப்பட்டு போன ஒட்டகங்களும் உங்களுக்கு உரியவை, அவற்றை நாங்கள் ஜக்காத்திலே சேர்க்க மாட்டோம். வல் ஃபரீஷு, புதிதாக குட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மாடுகள் அவற்றையும் நாங்கள் ஜக்காத்தில் எடுக்க மாட்டோம், அவையும் உங்களுக்கு உரியவை. வதுல் இனானிர் ரகூபு, வாகனிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு கடிவாளங்கள் போடப்பட்ட அந்த குதிரைகள் அவையும் உங்களுக்கு உரியவை. வல் ஃபலுவபீசு, நன்கு சுட்டியாக இருக்கக்கூடிய துடிப்பாக இருக்கக்கூடிய குதிரைகளின் குட்டிகள் அவையும் உங்களுக்கு உரியவை. லா யும்னஉ சர்ஹுக்கும். சரி, இப்போ இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டு விட்டது, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஹலிஃபாவின் சார்பாக. இப்போ இஸ்லாமிய பூமிகள் யாருக்கு எந்த நிலங்கள் சொந்தமானவையோ அந்த நிலங்களை பற்றி எந்த பிரச்சனையும் அல்ல. அதுபோக பொதுவாக இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள், அதாவது யாருக்கும் சொந்தமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொதுவான வெட்ட வெளிகள், இந்த வெட்ட வெளிகளை பொறுத்த வரைக்கும் இவற்றின் மீது அரசாங்கம், நல்ல கவனிங்க, இவற்றின் மீது அரசாங்கம் நிர்வாகம் செலுத்துமே தவிர அரசாங்கமும் இவற்றை கையகப்படுத்தி கொண்டு பொதுமக்களை அந்த இடங்களை பயன்படுத்துவதிலிருந்து தடுக்கக்கூடாது. இரண்டாவது, மக்களில் யாரும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது தன்னுடைய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை தங்களுக்கென உரிமை கொண்டாடக்கூடாது. இது விஷயத்தில் இஸ்லாம் ரொம்ப தெளிவான சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய சட்டம் பாருங்கள். சரி, இப்போ இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய அரசாங்கம் எல்லாம் அமைஞ்சிருச்சு. இப்போ மக்கள் அவர்களுடைய அன்றாட தேவைகளில் இஸ்லாமிய சட்டம் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் எங்கே நீங்கள் உங்களுடைய அதாவது புறம்போக்கு நிலங்களில் வெட்ட வெளிகளில் உங்களுடைய கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தீர்களோ தாராளமாக அங்கே நீங்கள் மேய்க்கலாம். எங்களுக்கு பாதுகாப்பு அல்லது வேறு ஏதாவது, இன்று பொதுவாக மன்னர்கள், அதுபோன்ற ஆட்சியாளர்கள், அதுபோன்ற அரசாங்கங்கள் எப்படியெல்லாம் மக்களை கெடுபிடி செய்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளை பாதுகாப்புன்னு சொல்லி மலைகளிலிருந்து அவர்களை விரட்டுகின்றார்கள். அதுபோன்று பாலைவனங்களில் இருக்கக்கூடியவங்க, காடுகளில் வசிக்கக்கூடியவங்க, இவங்களையெல்லாம் பாதுகாப்பு என்று சொல்லி அந்த பூர்வீக குடிமக்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்கள் அல்லவா. இந்த மாதிரியான செயல்களை நாடுகள், அரசாங்கங்கள், ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாது.
சரிங்களா? அவங்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு தேவையான சுகாதாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ரிஸ்க்குகளை கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த பயன்பாடுகளை அவர்களுக்கு நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஆக்கிவிடக்கூடாது. அதனால் ஆறுகளில், நதிகளில், கடல்களில், புறம்போக்கு நிலங்களில், மற்ற பொதுவான காடுகள், மலைகளில் அவர்கள் சுற்றித் திரிவதோ, அவர்களுடைய கால்நடைகளை மேய்ப்பதோ, அவர்கள் வேட்டையாடுவதோ, அவர்களுக்காக வேண்டியான பயன்பாடுகளை அவர்கள் தேடிக்கொள்வதையோ நாம் தடுக்க மாட்டோம். சரிங்களா? லா யும்னஉ சர்ஹுக்கும், உங்களுடைய கால்நடைகள் தடுக்கப்படாது. அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் மேய்க்கணும், இந்த இடத்துல மேய்க்கக்கூடாது என்று பொதுவான நிலங்களிலிருந்து உங்களது கால்நடைகள் தடுக்கப்படாது. வலா யுஅபது தல்ஹு, அதே போல அந்த மேய்ச்சல் நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் அவற்றை வெட்டக்கூடாது. அரசாங்கத்துக்கு தேவை என்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய மேய்ச்சல் நிலங்களில், புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் தங்களுக்காக வேண்டி வெட்டி எடுத்து வந்து விட்டால் அந்த மக்கள் எதிலே தங்களுடைய கால்நடைகளை மேய்ப்பார்கள்? அது அவர்களுக்கு சிரமமானதாக ஆகிவிடும். அதனால் வலா யுஅபது, வெட்டப்படாது, தல்ஹுக்கும், உங்களுடைய அந்த மரங்கள். குறிப்பாக இந்த தல்ஹ் என்பது ஒட்டகங்கள் மேயக்கூடிய, அதாவது மரங்களை குறிக்கும். நீங்கள் அரபு நாடுகள் போயிருந்தால் நீங்கள் பார்க்கலாம், ஒட்டகங்கள் அந்த பாலைவனங்களில் மேயும்போது சின்ன சின்ன மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுடைய இலைகளை ஒட்டகங்கள் சாப்பிட்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மரங்கள் அந்த இடங்களிலிருந்து வெட்டப்படாது. அதே போல் வலா யுஹ்பசு தர்ருக்கும், பால் தரக்கூடிய கால்நடைகள், சரியா, அந்த கால்நடைகளை தடுத்து வைக்கப்படாது. இப்போ பால் கொடுக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அல்லது ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அவற்றுக்கு தீனி ரொம்ப தேவை, சாப்பிட்றது ரொம்ப தேவை. அப்போ தான் அது தேவையான பால் கொடுக்கும். இப்போ ஜக்காத்து வசூல் செய்யக்கூடியவர் வர்றார், இஸ்லாமிய நாட்டுடைய தலைநகர்லேருந்து வர்றாரு. அவர் நாளைக்கு வருவார், நாளன்னைக்கு வருவார். அதுக்காக வேண்டி லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீங்கள் யாரும் கால்நடைகளை மேய்க்க செல்லக்கூடாது, எல்லா கால்நடைகளையும் கட்டி போட்டு இங்கே தான் வச்சுருக்கணும், அந்த மாதிரி கட்டாயப்படுத்த முடியுமா? அதில் குறிப்பாக பால் தரக்கூடிய கால்நடைகளை அந்த மாதிரி அடைத்து வைக்கப்படாது. சரிங்களா? வரும்போது எவ்வளவு இருக்குதோ அதை பார்த்து அந்த ஜக்காத்து வசூல் செய்கிறவர் எடுத்துகிட்டு போயிடுவாரே தவிர அதற்காக வேண்டி பால் கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகள் மேய்வதற்கு செல்வதாக இருந்தால் அவற்றை தடுக்கக்கூடாது. வலா யுஹ்பசு தர்ருக்கும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய உயர்வான மகத்தான இலகுவான சலுகைகளை அந்த மக்களுக்கு வழங்கினார்கள். வழங்கிவிட்டு மிக அழுத்தமான ஒரு எச்சரிக்கையும் அங்கே அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதல்லவா, இந்த சட்டங்களுடைய அனுமதிகள் எல்லாம் உங்களுக்கு செல்லுபடியாகும். எதுவரை? மாலம் துதுமிரு அர்ரிமாக, நயவஞ்சகத்தை நீங்கள் மறைத்திருக்காத வரை. அதாவது நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அதுபோன்று இஸ்லாமிய அரசுக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நயவஞ்சகத்தை நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடாது. வதகுலுர் ரிபாக், ரிபாக் என்று சொன்னால் கயிறுக்கு சொல்லுவாங்க. என்ன கயிறு அப்படின்னா, இந்த கால்நடைகளை கட்டி போடுவாங்க ஒரு கயிறில். அந்த கால்நடை என்ன செய்யும், அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவில் அது அந்த தனக்கு போட்டு இருக்கக்கூடிய தீவனத்தை சாப்பிட்ற மாதிரியே அந்த கயிறு இருக்குது பாருங்கள், அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கும். ஒரு நாள் 2 நாள்னு இப்படியே கடிக்க என்ன ஆகிடும்னா, மெல்ல மெல்ல அந்த கயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தடிமனை இழந்துக்கிட்டே மெல்லிசாயிடும். ஒரு நாளைக்கு அதை ஈஸியாக கடிச்சிட்டு அறுத்துட்டு அது இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல, அதாவது
சாடையாக சொல்லி காட்டுகின்றார்கள். இஸ்லாமின் மூலமாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஒரு பந்தம், என்ன ஒரு தொடர்பு, என்ன ஒரு கொள்கையினுடைய அந்த உறவு ஏற்பட்டதோ அந்த உறவை நீங்கள் முறிக்காத வரை, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே போகாத வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி நீதமாக நேர்மையாக நாம் உங்களிடம் நடந்து கொள்வோம். அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினாலோ எங்களுக்கு எதிராகவோ செயல்பட்டால் அப்போது என்ன நடவடிக்கை உங்கள் மீது எடுக்கப்படுமோ அந்த சட்ட நடவடிக்கை உங்கள் மீது எடுக்கப்படும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். மாலம் துதுமிரு அர்-ரிமாக வ தஅகுலுர் ரிபாக. நீங்கள் நயவஞ்சகத்தை மறைத்திருக்காதவரை, அதுபோன்று கயிறை திங்காதவரை, அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஒப்பந்தத்தை நீங்களாக முறித்து கொள்ளாதவரை, நீங்களாக அழித்து கொள்ளாதவரை உங்களிடத்திலே இப்படித்தான் நீதமாக நடந்து கொள்ளப்படும். மன் அகர்ர, யார் எங்களுடைய இந்த சட்டங்களை ஒப்புக்கொண்டாரோ, யார் எங்களுடைய இந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டாரோ ஃபலஹுல் வஃபா, அவரிடத்திலே நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நாங்களும் அவருக்கு கொடுத்த வாக்குகளை பின்பற்றுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் எந்த வகையிலும் பொதுமக்கள் சட்டப்படி நடக்கும்போது அவர்கள் மீது எல்லை மீறுவதோ அவர்களுடைய உரிமைகளில் கை வைப்பதோ அறவே கூடாது. அவர்களுக்கு கொடுத்த வாக்குகளையும் ஒப்பந்தங்களையும் பாதுகாப்புகளையும் இஸ்லாமிய அரசு மிக அழகிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்கர்ர, யார் ஒப்புக்கொள்வாரோ, அதாவது இந்த சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை சட்டங்களை ஃபலஹுல் வஃபாஉ, அவருக்கு எங்கள் புறத்திலிருந்து நிறைவேற்றப்படும் பில் ஆஹதி, நாங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை ஒப்பந்தங்களை, அதுபோன்று வதிம்மத்தி பாதுகாப்பை, ஒமன் அபா, யார் மறுக்கின்றாரோ, யார் அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நம்ம சொல்கிறபடி அந்த சட்டங்களை பின்பற்ற மறுக்கின்றாரோ ஃபஅலைஹிர் ரிபுவத்து, அவர் மீது அவருடைய குற்றத்திற்கான அபராதமும் விதிக்கப்படும். அப்போ ஜக்காத்தை மறைக்கிறாரு அல்லது ஜக்காத்துடைய அந்த கணக்கு வழக்குகளில் மோசடி செய்வாரே ஆனால் அவரிடமிருந்து 1க்கு 2 மடங்காகவும் அது வசூலிக்கப்படும். யார் குற்றம் செய்பவராக இருப்பாரே ஆனால் அவரிடமிருந்து. சரிங்களா? ஆக நாம் குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இதெல்லாம் ஜக்காத்துடைய பாடங்களில் படிக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இமாம் ரஹிமஹுல்லா எதற்காக வேண்டி சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மொழி திறமையை, நாவன்மையை சுட்டி காட்டுவதற்காக எவ்வளவு சுருக்கமாக, எவ்வளவு ஆழமான விரிவான வார்த்தைகளை கொண்டு மதிநுட்பத்தோடு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய மக்களிடத்திலே, சமுதாயத்தினுடைய தலைவர்களிடத்திலே உரையாடி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். وَكَتَبَ لَهُمْ فِي الْوَظِيفَةِ الْفَرِيضَةُ وَلَكُمُ الْعَارِضُ وَالْفَرِيشُ وَذُو الْعِنَانِ الرَّكُوبُ وَالْفَلُوُّ الضَّبِيسُ لَا يُمْنَعُ سَرْحُكُمْ وَلَا يُعْضَدُ طَلْحُكُمْ وَلَا يُحْبَسُ دَرُّكُمْ مَا لَمْ تُضْمِرُوا الرِّمَاقَ وَتَأْكُلُوا الرِّبَاقَ مَنْ أَقَرَّ فله الوفاء بالعهد والذمة ومن أبى فعليه الربوة. خير. அடுத்ததாக ومن كتابه لوائل بن جحر إلى الأقيال العباهلة والأرواع المشابيب. அடுத்து அதே போல இன்னொரு கடிதம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ற யமன் நாட்டிலே மிக பிரபலமாக இருந்த ஒருவருக்கு, ஒரு தலைவராக இருந்தவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்பினார்கள். அந்த கடிதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இலல் அக்யாலில் அபாஹிலதி வல் அர்வாஇல் மஷாபீபி. அக்கியால் என்றால் சிறு மன்னர்கள், குறுநில மன்னர்கள் என்று சொல்லப்படும் அல்லவா. அதாவது யமன் நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்ட போது அதனுடைய பறந்து விரிந்த தூரமான பகுதிகளில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த குறுநில ஆட்சியாளர்கள், அவர்களையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஹிலாஃபத்துக்கு கீழ் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மக்களை ஆட்சி செய்வதற்கு அனுமதித்தார்கள்.
அந்த மக்களுக்கு தான் இங்கே கடிதம் எழுதுகிறார்கள். அக்கியால் ஐ முலூக்குல் அல் முலூக்கு சிகார் அல் அபாஹிலா என்றால் யமன் நாட்டினுடைய அந்த குறுநில மன்னர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர். யமன் நாட்டுடைய குறுநில மன்னர்களுக்கு எழுதப்படக்கூடிய கடிதம். அதுபோன்று வல் அர்வா இல் மஷாபீப், அல் அர்வா அல் மஷாபீப் என்று சொன்னால் அதாவது ரொம்ப அழகான மக்களை வசீகரம், அதாவது யார் எந்த தலைவர்கள் வசீகரமானவர்களாக அழகானவர்களாக அதுபோன்று திறம்பட மக்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அந்த மாதிரியான மக்களுக்கு சொல்லப்படும். குறிப்பாக அந்த யமன் நாட்டுடைய மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அரபுகளுடைய பூர்வீக குடிகள் அவர்கள்தான். சரிங்களா? அதாவது கஹ்தான் அத்னான் என்ற அரபுனுடைய பூர்வீக குடிகள். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களை கொண்டு வந்து மக்கால தங்க வைத்ததற்கு பிறகு யமன் நாட்டிலிருந்து வந்த ஜுருஹும் குடும்பத்தார்கள் தான் அங்கே முதலாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு அங்கே தங்குகிறார்கள். பிறகு அவர்களிலிருந்து ஒரு பெண்மணியை தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மணம் முடிக்கின்றார்கள். பிறகு அந்த பெண்மணி தலாக் விடப்படுகின்றார். பிறகு அதிலிருந்து இன்னொரு பெண்மணியை மணம் முடிக்கின்றார்கள். அதிலிருந்து தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வமிசா வழி வருகிறது. அதிலிருந்து தான் மக்காவுடைய குறைஷிகள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாஷிம் குடும்பத்தார்கள் வருகிறார்கள். இப்படியாக அரபிய தீபகற்பத்திலே நீங்கள் இதை புரிகிறதா இருந்தால் ரஹீக் படித்தீர்களே, ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அரபிய வமிசா வழி, அதாவது ஜசீரத்துல் அரபில் அந்த அரபிய பூர்வீக குடிகள் எங்கிருந்து எப்படி உருவானார்கள் என்ற விளக்கம் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஏமன் நாட்டை சுற்றி இருந்த அரபிய பூர்வீக குடிமக்கள், அதிலிருந்து ஜுருஹும் குடும்பத்தார்கள் மக்கால குடியேறாங்க. அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த திருமண பந்தம் ஏற்படுகிறது. அதிலிருந்து அடுத்து அரபிய தீபகற்பம், அதாவது மக்கா, அப்புறம் மதீனா, அப்புறம் அங்கிருந்து சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன பகுதி, இன்றைக்கு அந்த கடைசி பஹ்ரைன் வரைக்கும், இந்த பக்கம் இந்த கடல் வரைக்கும் எல்லாம் இந்த அதாவது கடலாக தீபகற்பம் என்று சொல்வார்கள்வா, ஒரு பக்கம் நிலமாகவும் மற்ற 3 பக்கம் கடலாகவும், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அரபியர்கள் எப்படி குடிபெயர்ந்தார்கள், அரபியர்கள் எப்படி அதாவது பல இடங்களிலே நிலங்களிலே பரவி தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் என்பதை அதனுடைய முன்னுரையில் படித்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிய வரும். அப்போ எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த மக்கள் அவ்வளவு அழகானவர்களாக இருப்பார்கள். அந்த கிராமத்து மக்கள் இருக்கின்றார்களே, அவ்வளவு அழகானவர்களாக இருப்பார்கள். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அந்த குறுநில மன்னர்கள் அவர்களுடைய சமுதாயம் எப்பேற்பட்ட அதாவது இயல்பான இயற்கையான ஒரு அழகுடையவர்களாக இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாக இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். பொதுவாகவே யாராவது ஒருத்தரை அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை கொண்டு புகழப்படுமையானால் அது அவருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். புரியுதுங்களா? அதாவது உண்மையான புகழாக இருக்கணும். இல்லாதவரை அதாவது எந்த ஒரு தகுதி ஒருத்தரிடத்தில் இல்லையோ அந்த தகுதியை கொண்டு ஒருத்தரை புகழ்வது என்பது புகழ்பவருக்கும் நாசம், கேடு. புகழப்படுகிறார் அல்லவா, அவருக்கும் கேடு, நாசம். அதுவும் புகழ்வதிலேயும் ஒரு அளவோடு இருக்கணும், அளவு மீறக்கூடாது. அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஹைர், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த யமன் நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அந்த குறுநில மன்னர், அதை யமன் நாட்டைச் சேர்ந்த குறுநில மன்னர்களுக்கு, அதுபோன்ற அழகு சௌந்தரியமுடைய அழகான வசீகரமான தோற்றமுடைய அந்த தலைவர்களுக்கு என்று எழுதும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அப்போ அவர்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயினால் நம்முடைய யமன் நாட்டுடைய அரேபிய அழகு வர்ணிக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த மக்களை அறிந்து வைத்திருந்தார்கள், அவர்களுடைய குணங்களை மட்டுமல்ல அவர்களுடைய உடல் தோற்றங்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அந்த கடிதத்திலே அதை குறிப்பிடும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மீது கொண்டிருந்த பற்று பாசமும் அங்கே நமக்கு தெரிய வருகிறது.
ஸோ நாம் அப்படி தான் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அல்லது ஒருத்தருக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை கொண்டு அவரை உயர்வாக பேசக்கூடிய அந்த நல்ல சொற்களை கொண்டு நம்ம கடிதம் எழுதினாலோ பேசினாலோ ஒரு செய்தி அனுப்பினாலோ அது அந்த செய்திக்கு ஒரு மரியாதையாகவும் அந்த செய்தி அவருடைய உள்ளத்தில் போய் தங்குவதற்கான ஒரு பெரிய உள்ளத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாகவும் அமையும். எடுத்த உடனேயே இது என்னுடைய கட்டளை, நீ இதை செய்ய வேண்டும் என்பதாக அது சொல்லப்படுமேயானால் அதை படிக்கிறவருக்கு அடுத்து அந்த கடிதத்தின் மீது உண்டான அந்த பற்று அந்த மதிப்பு என்பது அங்கே ஏற்படாமல் போய்விடும். கவனிங்க, வஃபீஹி வஃபித்தியஅதி ஷாத்துன் லா முகவ்வரத்துல் அல்யாத்தி வலா தனாகுன் வ அன்து ஸபஜத வஃபிஸ் சுயூபில் ஹுமுசு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாங்க, ஆடுகள் ஒஃபித்தியாத்தி 40 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டால் நீங்கள் ஒரு ஆடு அதிலிருந்து ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? லா முகவ்வரத்துல் அல்யாத்தி லா முகவ்வரத்துல் அல்யாத்தி, அதாவது ரொம்ப தளர்ந்து போய் தொலன்னு இருக்கக்கூடிய தோளெல்லாம் அப்படியே தொங்கி போய் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆடுகள் கொடுக்கக்கூடாது. வலா தனாக்குன், அதே போல் ரொம்ப மெலிஞ்சு போய் லா முகவ்வரத்துல் அல்யாத்தி வலா தனாக்குன், அதாவது எந்த ஆடுகள் ரொம்பவும் தோலெல்லாம் அதாவது ரொம்ப வயசாகி இனிமேல் அது குட்டியும் போடாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குதா இல்லையா, அதை கறிக்கு வெட்டினாலும் அதை சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாம் நீங்கள் ஜக்காத்தில் கொடுக்காதீங்க. எல்லாத்துலேயும் நடுத்தரமானது. அதே போல் வலா தனாக்குன், நீங்கள் உங்களுடைய கறிகளுக்காக வேண்டி நல்ல கொழு என்று வளர்த்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆடுகளும் அதிலிருந்து எடுக்கப்படாது. வ அன்து அஸ்ஸபஜத, நீங்கள் கொடுங்கள். அன்து என்றால் அத்து உடைய அர்த்தம், நீங்கள் கொடுங்கள். அஸ்ஸபஜத, நடுத்தரமான ஆட்டை. வஃபிஸ் சுயூபி அல் ஹுமுசு, உங்களுக்கு ஏதாவது கஜானாக்கள் பூமியிலிருந்து கிடைக்குமேயானால், முந்தைய காலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதையல்கள் உங்களுக்கு கிடைக்குமேயானால் அதிலிருந்து 1/5 நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் பாருங்கள் எவ்வளவு நீதமானது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்கங்களும் அயோக்கியத்தனமான அக்கிரமத்தனமான அரசாங்கங்கள். அல்லாஹு தஆலா பாதுகாத்த குலஃபாக்களுடைய அரசாங்கத்தை தவிர பொதுமக்களுடைய பூமி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூமியில் ஒரு சுரங்கத்தை கொடுக்குறான் அல்லது பூமியில் ஒரு பொக்கிஷம் கிடைக்குது, அது அவருக்கு உண்டானது. உடனே அதை அரசாங்கம் பறிச்சுக்க வேண்டியது, அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியாக்க வேண்டியது, இந்த மாதிரியான இஸ்லாம் செய்யாது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கிடைச்சிச்சா 5ல் 1 நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இஸ்லாமிய அரசாங்கத்துக்காக கொடுங்க. மிச்ச 4 பகுதி உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். கவனிங்க, வஃபி சுயூபில் ஹுமுசு, இது எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு கடினமான உழைப்பை நீங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களோ அதில் இஸ்லாமிய மார்க்கம் வெறும் 40ல் 1. எவ்வளவு? வெறும் 40ல் 1, வெறும் 2.5%. 100 ரூபாயில் வெறும் 2.5 ரூபாய், $100 வெறும் $2.5. சுப்ஹானல்லாஹ். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் சிஸ்டம் எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? கவனிங்க, ஒமன் ஜனா மின் பிக்கிரின், அதில் மின் இருக்கும். அது யமன் நாட்டுக்காரங்க நூன் பயன்படுத்த மாட்டாங்க, நூனை மீமா பயன்படுத்துவாங்க. யார் அதாவது திருமணமாகாதவர் ஜினா செய்து விடுவாரேயானால் ஃபஸ்கஊஹு மிஅத்தன், பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை என்ன? இத்ரிப் என்ற வார்த்தை, அதை பயன்படுத்தலை. அந்த மக்கள் என்ன அதாவது அகராதியில் பயன்படுத்துகிறாங்களோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். அவருக்கு நீங்கள் 100 அடி அடியுங்கள். அதே போல் வஸ்தௌஃபிதூஹு ஆமன், 1 வருஷத்துக்கு அவனை ஊரை விட்டே துரத்திருங்க. அடுத்து ஒமன் ஜனா மிம் சையிபின், யார் திருமணமானவர் ஜினா செய்வாரோ ஃபவர்ரிஜூஹு பில் அதாமீமி, அவரை நீங்கள் அடித்து கொன்று விடுங்கள். பில் அதாமீமி, கற்களை கொண்டு. பில் அதாமீம் என்று சொன்னால் ஒரு
அளவுக்குண்டான கல், ரொம்ப சின்ன சின்ன கல்லால் அடித்தா ரொம்ப நேரம் அடித்து அவருக்கு வேதனை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதே போல் ஒரே இடத்துல வைத்து அடித்து விட வேண்டும். இங்கே கொஞ்சம் நேரம் வச்சு அடிக்க வேண்டியது, அப்புறம் தூக்கிட்டு போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சு இன்னொரு ஊருடைய இன்னொரு பகுதியில் வைத்து அடிக்க வேண்டியது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ தண்டனை கொடுப்பதில் கூட, அதுவும் அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை, அந்த பாவத்திற்கான, அந்த கடுமையான பாவத்திற்கான, புரியுதா, கடுமையான அந்த தண்டனையை கொடுக்கும்போது கூட என்ன ஒரு ஜீவ காருண்யத்தை இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். ஆக பொடி பொடி கற்களை கொண்டோ அல்லது பல இடங்களில் மாற்றி அடிப்பதை கொண்டோ நீங்கள் அடிக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் கற்களால் அடித்து கொண்டு விடுங்கள். ஃபதர்ரிஜூஹு பில் அதாமீமி. எந்த ஒரு சமுதாயத்தில் ஜினா சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருமோ அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று, கொலைகள் அதிகமாயிடும். இரண்டாவது, அதாவது பெண்கள் கடத்தப்படுவதும் பெண்கள் வல்லுறவு கொள்ளப்படுவதும் ஒன்று இருக்கு. அவங்களா விரும்பி அந்த தொழிலுக்கு போகிறது. இன்னொன்று, இந்த தொழிலுக்காக வேண்டி பெண்கள் கடத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு குற்றம் இந்த குற்றம். அதுபோக இதனால் வரக்கூடிய நோய் நொடிகளும் சமூக கேவலங்களும் சொல்லி மாளாதவை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் இந்த பாவத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை, வேறு எந்த ஒரு குற்றத்துக்கும் இத்தகைய தண்டனையை அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தண்டனையை இந்த குற்றத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்கள். சரிங்களா? வலா தௌசீம் ஃபித்தீனி. மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதிலே, மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதிலே தாமதமும் கூடாது, முகதாட்சண்யமும் பார்க்கக்கூடாது. இவர் வேண்டப்பட்டவராயிடுச்சு, இவர் ரொம்ப பெரியவராக மதிக்கப்பட்டவராயிடுச்சு, இவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராயிற்று, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதாவது மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதில் தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. அப்படி தள்ளி போட்டதுனால இன்று உலக அளவு பெரிய பிரச்சனையாயிருச்சு. உங்களுக்கு தெரியும், யமன் நாட்டில் ஒரு பெண்ணு தன்னுடைய ஓனரை கொன்னுடுறாங்க. அப்போ கொன்றதற்கு பிறகு, அந்த குற்றங்கள் உறுதியானதற்கு பிறகு உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் இன்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையாக வந்திருக்குமா? வந்திருக்காது. எங்கே இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை பின்பற்றுவது மட்டுமல்ல, அந்த சட்டங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் ஜினா செஞ்சவங்களை மக்களுக்கு மத்தியில் வைத்து கல்லறிந்து கொள்ளுங்கள் அல்லது சாட்டைய கம்பால் நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னால் அப்படித்தான் செய்யணும். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எங்களை எதிர்ப்பதாலோ, எங்களை காட்டுமிராண்டிகள் என்று சொல்வதாலோ அதை ஒரு சிறைச்சாலையில் வைத்து மறைத்து வைத்து செய்வதென்பது, அது நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்க்கிறீங்க. இதுக்கு பேர் தான் தாகுத். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை பிற மக்களுக்காக வேண்டி, பிற தலைவர்களுக்காக வேண்டி சமரசம் செய்து கொண்டு அந்த சட்டத்தை இருட்டடிப்பு செய்வதோ அல்லது அந்த சட்டத்தை மாற்றுவதோ, அந்த சட்டத்தை புறக்கணிப்பதோ, அந்த சட்டத்தை வெறுப்பதோ, இதுவும் தாகூத்துடைய ஒரு வகையில் வரும். புரியுதுங்களா? சிலைகளை வணங்குறது மட்டுமல்ல, அல்லாஹுடைய வெளிப்படையான உறுதியான சட்டங்களை எதிர்ப்பதும் மறைப்பதும் மாற்றுவதும் இதுவும் தாகூத்துடைய ஷைத்தானை பின்பற்றக்கூடிய ஒரு வழிகளில் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நாங்கள் தர்காவுக்கு போக மாட்டோம், நாங்கள் உண்மையான தௌஹீதில் இருக்கணும்னு சொல்லி யாரும் பெருமை அடிக்க முடியாது. எதுவரை அவர்கள் அல்லாஹுடைய சட்டத்தை தங்களுடைய பூமியில் நிலைநிறுத்துவார்களோ. புரியுதுங்களா? அப்படி நிலைநிறுத்தினாதான் அவங்களுக்கு உண்மையான அந்த தௌஹீதுடைய அந்த கண்ணிய அந்த மதிப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கும். ஒரு பக்கம் தர்காவுக்கு போக மாட்டோம், நாங்கள் ஷிர்க்கு செய்ய மாட்டோம், நாங்கள் சூஃபிங்க கூட்டத்தில் சேர மாட்டோம்னு பெருமை. இன்னொரு பக்கம் ஐரோப்பியர்களுக்காக அமெரிக்கர்களுக்காக சட்டங்களை எல்லாம் மாற்றிக்கொள்வது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணிப்பது. கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கே அல்லாஹ்வுடைய சட்டங்களின் மீது அமல்படுத்தப்படாமல் விடுபட்டதனால முஸ்லிம் சமூகத்துக்கே அல்லாஹ்வுடைய சட்டங்களின் மீது வெறுப்பும், இந்த சட்டமெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா என்ற ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு உணர்வும் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இதற்கெல்லாம் காரணம் யார்?
யார் முதலாக இஸ்லாமிய சட்டங்களை நிலைநிறுத்தாமல் விட்டார்களோ, பிறருக்கு பயந்து கொண்டு அல்லாஹுடைய சட்டத்தை அமல்படுத்தாமல் புறக்கணித்தார்களோ, அந்த மன்னர்களும் அரசர்களும் அதிகாரிகளும் இதற்கு முதல் பொறுப்பு. பிறகு யாரு? அந்த மன்னர்கள் அப்படி செய்யும் பொழுது அவர்களை கேள்வி கேட்காமல், அவர்களுக்கு அல்லாஹுடைய சட்டத்தை எடுத்து கூறி அது குறித்த வலியுறுத்தலை சொல்லாமல் பயந்து மௌனமாக எந்த ஆலிம்கள் இருந்தார்களோ அவர்கள் அடுத்த பொறுப்பாளர்கள். அதற்கு பிறகு பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கு பொறுப்பாளர்களாக வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, வலா தௌசீம் ஃபித்தீன். முஸ்லீம் நாடு இஸ்லாமிய சட்டம் இல்லாத நாடு. முஸ்லீம் நாடு ஐரோப்பிய கலாச்சாரத்தினுடைய நாடு. எதுக்கு இது கூட்டம்? வெறும் பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கா? அதில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களுடைய சட்டங்களை இவங்களுடைய காலாலேயே தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனுடைய பிரதியை தூக்கி தலையில் வைக்கிறது அது மட்டுமல்ல கண்ணியப்படுத்துறது. அந்த குர்ஆனுடைய சட்டங்களை பின்பற்றுவது தான் உண்மையிலேயே குர்ஆனை கண்ணியப்படுத்தணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஹதீஸில் சொல்கிறாங்க, குர்ஆனில் எது ஹலாலாக்கப்பட்டதோ அதை ஹலாலாக்குங்கள், குர்ஆனில் எது ஹராமாக்கப்பட்டதோ அதை ஹராமாக்குங்கள், குர்ஆனுடைய சட்டங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று. அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடுவாங்க. ஆனால் நாங்கள் குர்ஆன் காம்படிஷன் வைப்போம், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வச்சு லட்சக்கணக்கான டாலர் பரிசு கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு தேவையா? இதெல்லாம் எதுக்கு? நாங்கள்லாம் முஸ்லீம்கள்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு வேணால் பயன்படுத்தலாமே தவிர, இதெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பூமியில் நிலைநிறுத்தவில்லை என்றால் இதுவெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் எந்த சிபாரிசும் செய்யாது. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. எது? அல்லாஹ்வுடைய சட்டத்தை பூமியில் நிலைநிறுத்துறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதன் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் குர்ஆன் காம்படிஷன் நடத்துங்க. இன்னும் வேறு என்னென்ன குர்ஆனை பரப்புறதுக்கு செய்கிறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்கு சிறப்பு 100 நாளா 100 ஆகுமே தவிர அசலை வேற வெட்டிவிட்டு, இப்படி வேற வெட்டிவிட்டு சும்மா பிளாஸ்டிக் மரத்தினால ஒரு ஜோடியை வச்சிங்கன்னு சொன்னால் அது எதுக்கு? அது கவனிங்க, வலா கும்மத ஃபீ ஃபராயிதில்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதிலே எந்த மறைத்தலும் இல்லை. ஜினாவுடைய ஹத்து இப்படித்தானா அப்படித்தான் கொடுக்கணும், அதை நீ மறைத்து செய்யாத. அதே போல் ஜக்காத் இருக்குது. அந்த ஜக்காத்து வெளிப்படையாக வசூலிக்கப்படும், அது வெளிப்படையாக கொடுக்கப்படும். ஏன்னா அப்போ தான் யாரும் ஏமாற்ற முடியாது. நான் கொடுத்துட்டேன், நான் அந்த மாதிரி இஸ்லாமிய நாடாக இருக்குமே. ஆனால் ஜக்காத்து பொதுவாக வசூலிக்கப்படும் பொழுது அது பொதுவாக சாட்சிகளோடு கொடுக்கப்பட வேண்டும். அதை மறைத்து கொடுப்பது என்பது கிடையாது. அது உங்களுடைய உபரியான வணக்க வழிபாடுகளையும் உபரியான தர்மங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். வக்குல்லு முஸ்கிரின் ஹராமுன். எவ்வளவு அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். வக்குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடியதுங்க எதுவாக இருந்தாலும் அது ஹராம் தாங்க. அது நேரடியாக திராட்சையிலிருந்து எடுக்கப்பட்ட மதுவாக இருந்தாதா? அப்படி கிடையாது. எதுவெல்லாம் மயக்கம் தருகிறதோ, அது சிறிய அளவு மயக்கமாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் ஹராம். அடுத்து சொன்னார்கள், வவாயில் இப்னு ஹுஜ்ரின் யதரஃபலு அலல் அக்யாலி. யாருக்கு குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களோ அந்த சஹாபி வாயில் இப்னு ஹுஜ்ர் அவர் இருக்கின்றார். அவர் தலைவராக இருப்பார். அவர் பொறுப்பேற்று தலைவராக இருப்பார் அலல் அக்யாலி, அந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம். அப்போ இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. எனக்கு ஒரு சின்ன ஊரை வச்சுக்கிட்டு நான் ஒரு அரசன், எனக்கு தனி நாடு அப்படிலாம் போக முடியாது இஸ்லாத்தில். இஸ்லாமில் இருந்தால் எல்லாரும் ஒரு மன்னருக்கு கீழே ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர, எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கலீஃபாக்கு கீழே ஒத்து போக மாட்டோன்னு இருந்தால் அப்போ முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனைக்கே காரணம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, ஐன ஹாதா மின் கிதாபிஹி லி அனஸின் ஃபி ஸதகத்தில் மஷ்ஹூர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, அனஸ் ரலியல்லாஹு அவங்க மூலமாக ஒரு அறிவிப்பு வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வச்சு தான் சட்டம் போடுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்த சொற்றொடர்களும் இருக்காது, எந்த வாக்கியங்களும் இருக்காது. எல்லாம் உங்களுக்கு மதீனால மக்கால பயன்படுத்தப்படக்கூடிய நம்ம பொதுவாக நம்முடைய வழக்கில், அதாவது அரபுக்காரங்க பொதுவாக பயன்படுத்துகிறாங்கள புத்தகங்கள்லையும் பேச்சுகளையும், அந்த மாதிரியான பயன்பாட்டு வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த கடிதங்களில் பார்த்தா அந்த கடிதங்களில் பயன்பட்ட எந்த வார்த்தையுமே இங்கே கிடையாது. ஐன ஹாதா மின் கிதாபிஹி லி அனஸின் ஃபி ஸதகத்தி அல் மஷ்ஹூரி. ஜக்காத்துடைய விஷயத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய பிரபலமான அந்த கடிதத்திற்கு இந்த கடிதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. லம்மா கான கலாமு ஹாஉலாஇ அலா ஹாதல் ஹத்தி. இந்த யமன் நாட்டுக்காரர்களுடைய அந்த
பேச்சிருக்கின்றதே இந்த அளவு இருந்தபோது அதாவது யமன் நாட்டுக்காரங்களுடைய அந்த மொழி திறமை இந்த ஒரு உயர்வான ஒரு தரத்தில் இருந்தபோது அவர்களும் தங்களது வழக்கத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களிடத்திலே அதே வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். லியுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலியுஹத்திஸ அன்னாஸ பிமா யஅலமூன். அந்த மக்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காகவும், அந்த மக்களுக்கு தெரிந்த மொழியில் அந்த மக்களிடத்திலே பேசுவதற்காகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய வாக்கியங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அடுத்தது பொதுவாக உள்ள சில வாக்கியங்கள், அதாவது சுருக்கமான வாக்கியங்கள், நிறைவான கருத்துக்களை உடைய வாக்கியங்கள், அத்தகைய தத்துவ வாக்கியங்கள். அதற்கு முன்னால் அரபி மொழிகளிலே முற்கால கவிஞர்களிடத்திலேயோ அல்லது முற்கால அரபிய தத்துவ அறிஞர்களிடத்திலேயோ அறியப்படாத வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்கினார்கள் என்பதை அடுத்த இமாம் அவர்கள் விளக்குகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அமர்வில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிவதற்கும் மதிப்பதற்கும் அதன் மீது உறுதியான யக்கீன் நமக்கு வருவதற்கும், அதுபோன்று நம்முடைய ஈமான் அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய தூதரை கொண்டும் நம்முடைய மார்க்கத்தை கொண்டும் உறுதி பெறுவதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூலுடைய ஆசிரியருக்கு பரக்கத் செய்வானாக. அதாவது ரெண்டாவது, இடையில நான் சொல்லக்கூடிய சில போதனைகள் அடிப்படை இஸ்லாமிய சட்டங்களோடு ஏதாவது உங்களுடைய பார்வையில் அதில் ஏதாவது முரண்பாடுகள் அல்லது தவறுகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் தாராளமாக, குறிப்பாக அது சம்பந்தமாக. சரிங்களா? நான் பெரும்பாலும் இந்த பாடத்தில் எதை உங்களோட பேசுகிறேன்னு சொன்னால், நம்ம படிக்கக்கூடிய ஆதாரங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், சட்டங்கள், அதை தான் நம்ம தொடர்ந்து இடையில பேசிக்கிட்டு வரோம். சரிங்களா? சில நிகழ்கால சம்பவங்கள் எது நமக்கு இதுக்கு ஒத்து போகுதோ அதை நம்ம ஆதரித்து பேசுகிறோம், எது இதுக்கு முரண்படுதோ அதை நம்ம கண்டித்து பேசுகிறோம். அதனால் வெறும் ஒரு மிஷின் மாதிரி நம்ம கல்வியை படிச்சுட்டு போனால் பிரயோஜனம் இருக்காது. அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள், எனக்கு இதனால் என்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த ஆதாரங்களை கொண்டு, இந்த வழிகாட்டுதல்களை கொண்டு இந்த நூற்றாண்டில் எனக்கு என்ன பிரயோஜனம், நான் எப்படி இதை கொண்டு என்னை மாற்றுவது, நான் எப்படி இதை கொண்டு என்னுடைய ஈமானை உயர்த்துவது, அல்லாஹ்வோட எப்படி நான் நெருங்கிறது, என்னுடைய இஸ்லாமிய பற்றை நான் எப்படி பாதுகாக்கிறது, இஸ்லாமை எப்படி நான் பாதுகாக்கிறது, அந்த ஒரு வியூவோட நீங்கள் இது ஆதாரங்கள் அணுகணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி தான் நம்ம ஓரளவுக்கு அல்லாஹ் கொடுத்த சின்ன அறிவை கொண்டு முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறாக இருந்தால் மன்னிப்பானாக. எப்போதும் எந்த ஒரு நிலைப்பாடு, எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு கருத்து மிக சரியானதாக இருக்கிறதோ, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதோ, அதில் அல்லாஹு தஆலா நம்மை உறுதிப்படுத்துவானாக. அதன் பக்கமே நம்மை திரும்பியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இப்போ உதாரணமாக நீங்கள் வரக்கூடிய வருஷம் அதாவது 1447வது வருஷம் துல்ஹஜ்ஜி மாதத்தில் ஹஜ்ஜி செய்யணும்னு நீங்கள் நியத்து வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ இருந்தே வீட்டில் நீங்கள் துணிலாமல் இருக்கக்கூடாதுங்கிறாங்களா? சரியாங்கிறதுக்காண்டி கேட்குறேன். எஸ் நோன்னு சொல்லுங்கள். அப்போ துல்ஹஜ் மாதம் இப்போ முஹர்ரம் மாதம் முடிய போகுது. சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் உலா, ஜுமாதுல் உக்ரா, ரஜபு, ஷாபானு, ரமதானு, அப்புறம் ஷவ்வால், துல்காதா. ஷவ்வால்லேருந்து நம்ம இஹ்ராம் கட்டலாம். அப்போ அது வரைக்கும் இதே கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கணுங்கிறாங்களா? இது ஒரு தவறான போதனை. அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது, அடிப்படையும் கிடையாது. அதனால் அதை புறக்கணிச்சிருங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன ஒரு ஹிஜாபுடைய சட்டம் பொதுவாக இருக்கிறதோ அந்த ஹிஜாபுடைய சட்டம் தான் உங்களுக்கே தவிர, மற்றபடி எப்போதும் ஹஜ்ஜுக்கு நியத்து செஞ்சவங்க தலையை மறைச்சே இருக்கணும், வீட்டில் ஈவன் கணவனோடு இருக்கும் பொழுது அல்லது வீட்டுக்குள்ளார அவங்க தனிமையாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி எந்த சட்டமுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் அறியப்பட்டதாகவோ சொல்லப்பட்டதாகவோ இல்லை. அதை நீங்கள் புறக்கணிச்சிருங்க, மறந்துடுங்க. அப்படி யாராவது சொன்னால் ஆதாரத்தை கொண்டு வாங்க. மடத்தனமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் கற்பனையாக பேசாதீங்க, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் இட்டு கட்டாதீர்கள் அவங்க சொல்லாததை அப்படின்னு மறுத்துருங்க. அதாவது அந்த காயம்
மருந்திடுவதை கொண்டு ஆறிடும். அதே போல் அந்த காயத்தினால அந்த ஆடு தீனி, அதாவது அதனுடைய உணவு இருக்குல்ல, அந்த உணவு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கொடுக்க முடியாது. மற்றபடி அது ரெகுலராக அதனுடைய உணவை சாப்பிடுது, அதனால் அதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம கொடுக்கலாம். அதாவது எந்த ஒரு காயமோ அல்லது நோயோ அது உணவு சாப்பிடுவதிலிருந்து அதை தடுக்கக்கூடியதாக ஆகிவிட்டதோ அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம குர்பானிலாம் இருக்கக்கூடாது. கஹஃப் சூராவை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய நாள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது நீங்கள் ஜும்மாவுடைய, அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையினுடைய மாலை ஜும்மாவுடைய அந்த ஹிலால் பிறை இதிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதுனா இன்ஷா அல்லாஹ் அந்த கஹ்ஃபுடைய சூறாவை ஓதுன நன்மை கிடைச்சிரும். வெள்ளிக்கிழமையில் ஓதுன நன்மை கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் வெள்ளிக்கிழமை பகலில் தான் ஓதணுங்கிற கட்டாயம் கிடையாது. சுபுக்கு பிறகு தான் அல்லது ஜும்மாவுக்கு முன்னாடி தான் அல்லது ஜும்மாவுக்கு பின்னாடி தான் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்னு சொன்னால் போதும். ரொம்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரன்லாம், ஜஸாக்கல்லாஹு ஹைரன்னு சொன்னாலே ரொம்ப 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 எல்லாமே சேர்ந்து அதில் வந்துடும். அதாவது வலிமாவாக இருந்தால் ஆண் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் வலிமாவே கிடையாது. அது உங்களுடைய சொத்து பத்து, உங்களுடைய ஆட்சி அதிகாரம், உங்களுடைய வம்ச பரம்பரை, குடும்ப பரம்பரை, ஊர் பேச்சு, ஊர் புகழெல்லாம் பேசுகிறதுக்காக வேண்டி தானே பொதுவாக இன்றைக்கி நீங்கள்லாம் வலிமா கொடுக்குறீங்க. அதனால் தான் இந்த பிரச்சனையே வருது, இந்த கேள்வியே அதனால தான் வருது. வலிமாங்கிறது என்ன? அன்றைக்கு அந்த திருமண வீட்டில் யார் இருக்காங்களோ அல்லது அதிகப்படியாக அந்த பள்ளிவாசலில் யார் தொழுகிறாங்களோ ஒரு 4-5 அண்டை வீட்டார்கள் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த மணமகன் கொடுக்கணும். அது அவருடைய காசுலேயும் கொடுக்கலாம், அல்லது அண்டை வீட்டார்களெல்லாம் சேர்ந்து அவருக்காக வேண்டி அவங்கவுங்க வீட்டிலேருந்து உணவை கொண்டு வந்து அவரும் கொஞ்சம் உணவை கொண்டு வந்து அந்த உணவை அதோடு சேர்த்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஒரு வழிமுறையாக இருந்துச்சு. பார்க்குறோம் நம்ம ஹதீஸுகளில். சரிங்களா? இப்போ இன்றைக்கு நான் 1000 பேரை கூப்பிடுவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்போ 10,000 பேர் தெரியுங்க, நீங்கள் 10,000 பேருக்கு விருந்து கொடுக்கணுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அப்போ என்ன செய்கிறாங்க, சரி பரவாயில்ல, நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க, மிச்ச பேருக்கு நம்ம காசு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள்களாக உருவாக்கிக்கிட்டது. இதுக்கு போய் நம்ம ஜாயிஸ் இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன தீர்ப்பு சொல்கிறது? யார் மேலேயும் அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திணிக்காத சட்டங்களை நம்ம திணிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தாத சுமைகளை நம்ம மேலே நம்ம சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிதாக்கி கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் அதாவது அவரால் யார் அந்த மணமகனால் அறவே தாக்கத்தில் நீங்கள் ஒரு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்களோ சுற்று வட்டாரங்களோ அவர்கள் அவருக்கு துணை செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது. புரியுதுங்களா? ஸோ அது குறித்து நீங்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீங்க. அதனால் இப்போ ஆண் வீட்டார்களும் பெண் வீட்டார்களும் கலந்து ஒரு விருந்து கொடுக்கறதுங்கிறத நம்ம தப்பு கூடாதுன்னு நம்ம சட்டமாக சொல்லிட முடியாது. அது கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை, கொடுக்கப்படக்கூடிய காரணங்கள் என்ன, அதெல்லாம் பின்னணி காரணங்கள். அதை வச்சு அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதாங்கிறது ஆகும். யார் மேலேயும் நிர்பந்திக்கக்கூடாது. இப்போ எப்படி உதாரணத்துக்கு அந்த காலத்தில் ஆண் வீட்டார்கள் பெண் வீட்டார்களை சித்திரவதை செய்வாங்க. நாங்கள் 500 பேரை கூட்டிகிட்டு வருவோம், நாங்கள் 1000 பேரை கூட்டிகிட்டு வருவோம், இந்த மாதிரியான சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலம் இருந்துச்சு. இப்போ அந்த கேவலத்தை, அசிங்கத்தை பெண் வீட்டார்கள் செய்கிறாங்க ஆண் வீட்டார்கள் மீது. எப்படி? நாங்கள் 500 பேரை கூட்டிகிட்டு வருவோம், 1000 பேரை கூட்டிகிட்டு வருவோம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண் தான் வலிமா சாப்பாடு கொடுக்கணும், அதனால் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டார்கள் எல்லாருக்குமே நீ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு திணிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லையங்க, என்கிட்ட இவ்வளவு தானங்க இருக்குது, ஒரு 100 பேரை கூப்பிடுங்க, 50 பேரை கூப்பிடுங்க, 200 பேரை கூப்பிடுங்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய குழப்பங்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதனால் அடுத்த கட்டமாக எப்போதுமே அப்படி தான், ஒரு சட்டத்தை மீறும் பொழுது அடுத்தடுத்து அப்படியே மீறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க,
சில பெண் வீட்டார்கள் அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறதுக்கு, சரி பரவாயில்லைங்க, நீங்கள் 200 பேருக்குன்னா 200 பேருக்கு நீங்கள் கொடுங்க, மிச்சம் நாங்கள் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு நாங்கள் காசு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்குது. அல்லாஹ் போதுமானவர். அதுதான் மேடம் நான் சொன்னேன், அதை குற்றம் தப்புன்னு நாங்கள் சொல்ல முடியாது மார்க்கத்தில். அது வந்து எது வரைக்கும் ஷரியா சட்டத்துக்கு உட்பட்டு யாரும் யார் மேலே திணிக்காமல் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி அடுத்த பிரச்சனை எங்கேருந்து வரும்? இப்போ நாங்கள் 1000 பேரை கூட்டிகிட்டு வருவோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் பிடிங்க அப்படிம்பாங்க. மண்டப காசை கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு இப்போ புருஷனை அந்த பையனை போட்டு வலுக்கட்டாயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து திரும்ப அடுத்த பிரச்சனை வரும். சரி மண்டப காசுலேயும் நாங்கள் பாதியை கொடுக்குறோம் அப்படின்னு அடுத்து வருவாங்க. ஸோ இப்படி வீண் விரயங்கிறது பெருகிக்கிட்டே போகும். அதாவதுங்க நான் சொல்கிறப்போ புரிஞ்சுக்குங்க, நிக்காகுங்கிறத உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க, உங்களுடைய அண்டை வீட்டார், உங்களுடைய முஹல்லாவில் உள்ளவங்க அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. மற்றவங்க எல்லாருக்கும் நிக்காக முடித்த உடனே என் பிள்ளைக்கு நிக்காக நடந்துருச்சு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருங்க. டென்ஷனே இருக்காது. என் பிள்ளைக்கு நான் நிக்காக பண்ணேன், ஒருத்தருக்கு கூட நான் போய் கூப்பிடலங்க. இந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறாங்களே, எனக்கு அவங்கள பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட வீணாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், படிக்காமல் கல்வி கற்காமல் அதாவது சொல்லக்கூடாது, கோமா வருது, இப்படிலாம் இவ்வளவு மிச்சம் இவ்வளவு நேரத்தை குப்பையாக வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏன்னா ஒரு வருஷமானா சில பேர் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். தேவையா இது? வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு டிக்கெட்டு போட்டு கூப்பிட்றாங்களாம். அட பாவி பசங்களா, இதை வச்சு ஊரில் உள்ள எத்தியமெல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு படிப்பு செலவு கொடுத்துடலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகை கொடுத்துடலாம். ஏன் காசை போட்டு இப்படி வீணாக்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத வேலை. உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அதுவும் உங்கள் சொந்தத்தில் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்குங்க, அவ்வளோதான். நீ அங்கேருந்து வா, நீ இங்கேருந்து வா, நீ அமெரிக்காலேருந்து குதி, நீ லண்டன்லேருந்து இறங்கு, நீ வந்து அங்கேருந்து எதுக்கு என்னங்கன்னே தெரியலங்க. இதெல்லாம் எங்கே இஸ்லாத்தில் இருந்துச்சு, எங்கேருந்து காப்பி அடித்தாங்கன்னு தெரியல. யாராவது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்களா பொண்ணு மாப்பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ் உங்களால் முடிஞ்சதை கொண்டு நீங்கள் வந்து விருந்து கொடுங்க, சாப்பிடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட ஒரு அதாவது ஒரு சிரமத்தை எங்கேருந்துங்க சுமந்து கொண்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சிரமத்திலிருந்து ஒரு அற்பமான சிரமத்தை கூட அல்லாஹ்வுடைய தீனுக்காக, தீனை பரப்புறதுக்காக, அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்காக வேண்டி நீங்கள் யாரும் எடுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் குப்பைக்காக வேண்டி இவ்வளோ பெரிய சிரமம் எடுக்கிறீங்க, இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஊர் இருக்குது, கல்யாண மணவரை அந்த பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்கள, அதுக்கு 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அடுத்து 4 மணி நேரத்தில் வேறு ஒரு கல்யாணம் நடக்கும்போது அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு திரும்ப 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு திரும்ப மணவரை பண்ணுறாங்க. மத்தியான கல்யாணத்துக்கு ஒரு மணவரை, அதை அப்படியே குப்பையில் போட்டுட்டு அடுத்து சாயந்தர கல்யாணத்துக்கு இன்னொரு மணவரை. இதெல்லாம் மனுஷர், இவங்கெல்லாம் எந்த வகையான முஸ்லீம்னே தெரியல. இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நோய் நொடியில் மருத்துவமனையில் போய் பாருங்கள். இந்த காசெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் போய் ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை நீங்கள் கட்டலாம். அதுக்கெல்லாம் மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. குப்பைக்கு கொண்டு போய் கொட்டுறதுக்கு தான் மனசு வருது. இதெல்லாம் எந்த இஸ்லாத்தில் இருக்குது சொல்லுங்கள்? இப்படி வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறான்? ஒமா அதர ஃபலக் தஹமல் அகபா ஒமா அதரா கமல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவு யுத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. சாப்பாடு அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்கிற அல்லாஹு தஆலா. பசி பட்டினியில் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. யார் வறுமையில் ஏழையில் இருக்கிறாங்களோ, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை விட்டுவிட்டு 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 30 வேளைக்கு பிரியாணி சாப்பிட்றவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கொட்டுன்னு பஃபே உணவை வச்சு கொட்டினீங்கன்னா என்ன ஆகுது சொல்லுங்கள்? அவனுக்கும் நோய், உங்களுக்கும் காசுக்கு விரயம். என் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்கள், யாரும் கேட்க மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க, இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே குற்றமே கிடையாது. அவங்க அந்த மாதிரி கோவித்து கொண்டார்களே ஆனால், அவர்கள் வருத்தப்படுவார்களே ஆனால், அல்லது அவர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்குவார்களே ஆனால், நாளைக்கு மறுமையில் அவங்க அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். இது நம்ம மேலே எந்த வகையிலையுமே குற்றமாகாது. நம்ம வந்து நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம கூப்பிட்றதுக்கு கடமைப்பட்டுக்கிறோமே தவிர,
அறிவிப்பு செய்கிறதுக்கு கடமைப்பட்டுக்கிறோமே தவிர இந்த மாதிரியாக சிரமங்களை நம் மீது சுமந்து கொள்வதற்கு நமக்கு எந்த வகையிலுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்தோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்தோ நமக்கு கட்டாய சட்டமே கிடையாது. அதனால் இதெல்லாம் அவங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம கண்டுக்க கூடாது, அவ்வளோதான். ஒரு நிக்காஹ் நடக்கக்கூடிய செலவுகளை வச்சு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடலாம். எனக்காண்டி இப்போதைக்கு எல்லாம் காசா மக்களுக்காண்டி துவாச்சிங்க, முஸ்லீம் உம்மத்துக்காண்டி துவாச்சிங்க. அல்லாதான் அது அவங்க தான் நமக்கு இப்போ முஸ்லீம் உம்மத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தி வரணும், அவங்களுக்குள்ளார ஒற்றுமை வரணும், இஸ்லாமிய கவலை உள்ள ஆட்சியாளர்கள் வேணும், உம்மத்துடைய கவலை உள்ள ஆட்சியாளர்கள் வேணும் அப்படிங்கிற துவாக்களை அதிகப்படுத்துங்க. ஆமாம், அந்த மக்கள் இப்போ ஆமாம் சாப்பாடே இல்லாமல் உணவே இல்லாமல் முன்னாடி வந்து அவன் ஷைத்தான் குண்டு போட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க, இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பசியில் இறக்குறாங்க, பொத்துன்னு அப்படியே விழுவுறாங்க, நடக்கிறவங்க அப்படியே விழுந்து மொத்தா போகிறாங்க. யா ரப் யா ரப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.